வணக்கம். இப்போ ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரித்தா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வருது. திடீர்னு ஒரு குழந்தை நம்ம பக்கத்தில் வந்து அங்கிள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இதே ஒரு பெரியவங்க வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சந்தோஷப்படுறதில்லை. அல்லது ஒரு பெரியவங்க நம்மளை பார்த்து சிரித்தா கூட ஒரு பெரிய சந்தோஷம் வரதில்லை. அல்லது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை பார்த்து சிரித்தா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதில்லை. ஆனால் ஒரு குழந்தை வந்து எங்கேயோ போயிட்டுருக்குறோம், அது ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம், அங்கே ஒருத்தர் குழந்தைய அப்படி தோளில் வச்சுருக்காங்க, அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குது. உடனே நமக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அந்த குழந்தை நம்மகிட்ட தாவி வருது, அவங்ககிட்ட இருந்து தாவி வந்தவுடனே நமக்கு என்னவோ ஒரு பெரிய உலகமாக சாதனை மாதிரி, ஒரு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி, ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அது ஏன், எதனால் அந்த மகிழ்ச்சி ஏற்படுது? ஏன் வந்து குழந்தைகள் வந்து குதூகலத்தின் சின்னங்களாக இருக்கின்றன? ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், கடவுள் இன்னும் மனிதனின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை, அதனால்தான் அவன் தொடர்ந்து குழந்தைகளை படைத்து அனுப்பி கொண்டே இருக்கிறான். வந்தவெல்லாம் மோசமாக போனால் கூட இன்னும் மனுஷங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கான். அதனால தான் புதுசாக குழந்தைங்களை படித்து அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த குழந்தையாவது நல்லா இருக்காதா, இந்த குழந்தையாவது உலகத்துக்கு ஒரு வழி தராதா, ஒரு இயேசு மாதிரி, ஒரு புத்தர் மாதிரி, ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி, ஒரு ப்ராஃபட் முகமது மாதிரி, இது இந்த உலகத்துக்கு ஒரு குருநானக் மாதிரி, ஒரு மகாவீரர் மாதிரி, ஒரு போதிசத்துவர் மாதிரி, இது வந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி தராதா அப்படின்னு அவர் தொடர்ந்து படைச்சு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். அப்போ குழந்தையினுடைய சிரிப்பு மட்டும் நமக்கு ஏன் மகிழ்ச்சி அளிக்குது? நான் நேற்று ஃபுல்லாக சிந்திச்சு பார்த்தேன். நான் பெரியவங்க சிரிக்கிறாங்க, ரொம்ப பெரிய வசதி உள்ளவங்க சிரிக்கிறாங்க, அது ரொம்ப பதவியில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த சிரிப்பெல்லாம் தராத ஒரு மகிழ்ச்சியை முன்ன பின்ன தெரியாத, அல்லது அது சிரிச்சேன்னா அது ஞாபகத்திலே வச்சுக்க போகுது, நேற்று நான் உங்களை பார்த்து சிரித்த ஞாபகத்திலே வச்சுக்க போகுது கிடையாது. ஆனால் அந்த குழந்தை சிரிக்கும் போது நமக்கு ஏன் அவ்வளோ மகிழ்ச்சி வருது அப்படின்னா, அதில் ஒரே ஒரு விஷயந்தான், அது உண்மையானதுங்கிறதுல தான். இந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கணும்னு யாருமே கட்டாயப்படுத்த முடியும். யாராவது ஒரு குழந்தைய சிரின்னு கட்டாயப்படுத்த முடியுமா? இப்போ என்னை பார்த்து யாராவது சிரிங்கன்னு கட்டாயப்படுத்த முடியும், நான் சிரிக்கலாம். ஆனால் அது ஒரு போலி சிரிப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து எப்படின்னா, இது போலி சிரிப்பு. உண்மையான சிரிப்புனா அந்த சிரிப்பில் அந்த கண்களில் வந்து பியூப்பிள் டைலேட் ஆகணும், இந்த இடத்துல சுருக்கங்கள் வரணும், இந்த இடத்துல சுருக்கங்கள் வரணும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக என்னுடைய உதடு பிரியணும், என் கண்களில் ஒரு மலர்ச்சி இருக்கணும், இது எல்லாம் முகமே ஒரு ஒரு பொலிவோட ஒரு ஜொலிக்கணும். அதுதானே ஒரு உண்மையான சிரிப்பு. ஆனால் நாம் வந்து சிரினா சிரிச்சிடலாம். எத்தனையோ பேர் ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறோம், எல்லாமே பொய்யான சிரிப்பு, ஒன்று கூட உருப்படியான சிரிப்பு கிடையாது, உண்மையான சிரிப்பே கிடையாது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண ஃபோட்டோவிலே போலியாக சிரிக்கிறான். அதாங்க, அந்த ஒரு டைமாவது உண்மையாக சிரிக்கக்கூடாதா, அப்பயே போலியாக சிரிக்கிறான். ஆனால் ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு பாருங்கள், அவ்வளவு இனிமையாக இருக்கிறது காரணம் அது உண்மையான சிரிப்பு, யாருமே வற்புறுத்தாத ஒரு சிரிப்பு அது. இன்னொன்று என்னன்னா, அது உள்ளத்திலேருந்து வருது, அது ரிப்பீட்லாம் பண்ண முடியாது. குழந்தை சிரிச்சிருச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், இன்னொரு முறை சிரினா சிரிக்காது. அது நம்மளை பார்த்து சிரிக்கும் போது உண்மையாகவும் யதார்த்தமாகவும் இதயபூர்வமாகவும் வருகிறதுனால் அந்த சிரிப்பு அழகாக இருக்கிறது. அப்போ எந்த சிரிப்பெல்லாம் இயல்பாக இருக்கோ அதெல்லாம் அழகாக இருக்குது. இப்போ திடீர்னு நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு நாய்க்குட்டி வந்து வாலாட்டினா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அது நாம் வளர்க்குற நாய்க்குட்டி இல்லை, எங்கேயோ போகிற ஒரு நாய்க்குட்டி, யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம பிஸ்கட்டு போட்டதில்லை, பிஸ்கட் கையில் இருக்காது, இனிமேல் அதை பார்க்கவே போகிறதில்ல. ஆனால் அது நம்மளை பார்த்து வாலாட்டணுன்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்? அதனுடைய அன்பு உண்மையானது. என் நண்பர் ஒருத்தர் சுந்தர்ராஜன் இருக்கார் சேலத்தில், அவர் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்காரு, 1 ஏக்கர். அவர் என்கிட்ட சொன்னார், அன்பு எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதுளை செடி வளர்த்துருக்கேன், அந்த மாதுளை செடியில் கைக்கு எட்டுற மாதிரி இந்த சேன் சிட்டு வந்து ஒரு கூடு கட்டி அதில் 3 குஞ்சு வச்சுருக்கு, எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த தேன் சிட்டு வந்து என்னை நண்பனாக ஏற்றுக்குச்சுல்ல, அதனால தானே இங்கே வந்து கூடு கட்டினது. அப்போ என்னை நம்பி இருக்குல்ல, நான் அதை ஹார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே அது வந்து கட்டியிருக்கு. என்ன ஒரு தேன் சிட்டு நண்பனாக ஏற்றுக்கிற அளவுக்கு நான் உயர்ந்தவனா? நீங்கள் நினச்சி பாருங்கள், மனிதர்கள் நண்பர்களை ஏற்றுக்கிறது ரொம்ப சாதாரணங்க. ஆனால் ஒரு தேன் சிட்டு வானத்தில் பறக்கக்கூடியது, அது வந்து இந்த மனுஷரை நல்லவருன்னு நினச்சி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு பாருங்க. இதுதான் உலகத்திலேயே பெரிய சர்டிஃபிகேட்டு, இதுதான் ஆஸ்கார் அவார்டை விட பெரிய சர்டிஃபிகேட்.
ஏன்னா இந்த சர்டிபிகேட் தான் நியாயமான சர்டிபிகேட். இது அது எந்த கமிட்டியும் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்த சர்டிபிகேட் இல்லை. அந்த தேன் சிட்டு கொடுத்துருக்கு பாருங்க, நீ என்னுடைய நண்பன், உன் வீட்டில் நான் கட்டிக்கிறேன், ஏன்னா உன்னை நம்புறேன், நீ என்ன தொல்லை பண்ண மாட்டேன்னு. என் நண்பர் ஒருத்தர் வழியில் அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு வரும்போது சொன்னார், இந்த முதுமலை பக்கத்தில் ஒரு ரிசார்ட் வச்சுருக்காராம், அந்த இடத்துல கரடிகள்லாம் வருமா, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா. இந்த கரடிகள் அவரை நம்புது. அப்போ குழந்தைகளுடைய சிரிப்பு, தேன் சிட்டுகளுடைய கூடு, கரடிகளுடைய விளையாட்டு, இதெல்லாம் தான் உண்மையிலேயே நம்ம நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சார்பு. இதுதான் உண்மையானதும் கூட. இவங்க தான் ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காமல் நம்மிடம் நட்பு வைத்திருப்பவர்கள் இவர்கள். அதனால வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்குது. ஒரு பெரிய பிரைஸ் வாங்குறதுல, நேஷனல் அவார்டு வாங்குறதுல அதெல்லாம் இல்லை. ஒரு குழந்தை சிரிக்கிறதுல, ஒரு குருவி நம்ம வீட்டில் கூடு கட்டுறதுல, ஒரு கரடி நம்ம வீட்டுக்கு தாராளமாக பழத்தை பறித்து சாப்பிட்றது, இதில் தான் சந்தோஷம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எதையோ சாதிக்கிற மாதிரி நினச்சி ஒரு மாயையில் இருக்கோம் பாருங்க. எவ்வளவு மாயையில் இருக்கோமோ அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம் என்பதே உண்மை. நன்றி, வணக்கம்.